ஹலோ கைஸ், நான் உலியஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ் என்ற சீரிஸோட எபிசோட் 17 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம்போல இந்த எபிசோடும் வேற லெவலா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஒரு ஜலுக்கு பிடிச்சவங்க எல்லாரும் கமெண்ட்ல ஹார்ட் டைம் வச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தா அதுவே எனக்கு போதும். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு 16 எபிசோட் போட்டுருவோம். அந்த எபிசோட தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வாங்க. சரிங்க, நம்ம காத்துக்குள்ள போலாமா? கடவுள்கள்ல ஒருவரான சாதுன் அண்டர் வேர்ல்டோட முன்னாள் அரசராக இருந்தாரு. அவரு சாகாவரம் பெறறதுக்காக இமோர்டாலிட்டின்னு நோக்கி ஒரு ஆராய்ச்சியில இருந்தாரு. அந்த ஆராய்ச்சியில நிறைய மக்கள் அவர் கொன்னாரு. அதனோட முடிவா மனித இனம் சாகாவரம் பெறறதுக்காக இனப்பெருக்கத்தின் மூலியமா தன்னோட சந்ததிகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துறது அவர் உணர்ந்தாரு. இதனாலேயே ஒரு மனித பொண்ணை அவரு திருமணம் செஞ்சு 3 பசங்களை பெத்துக்கினாரு. அதன் வகையில முதல் பையன் தேஸ்தா சரியான முரட. அவரோட அப்பாவோடைய சக்தியை வச்சிருக்காரு. 2வது பையன் தேஷ்பா. அவருக்கு எந்த விதமான சண்டைகளும் தெரியாது. ஆனா அதிக அளவுல ஞானம் இருக்கிற ஒரு ஆள், ஆளக்கூடிய திறன் இருக்கிறவர். 3வது பையன் ஓகேன். எல்லா விதத்திலையும் சிறந்தவர், மனதளவுல ரொம்ப அன்பானவர், பலம் இருக்கிறவர். ஆனா நாட்டை ஆளக்கூடிய திறன் இல்லாதவர். அப்பதான் ஒரு நாள் தன்னோட 3 பசங்களால கொல்லப்பட்டாரு சாதுன். அதுக்கப்புறம் அண்டர் வேர்ல்டும் நிம்மதியா இருந்தது. பின்பு நல்லாட்சிய தன்னோட பையனான தேஸ்தா கொடுக்க ஆரம்பிச்சார். ஒரு நாள் ஓகேனோ அண்ணா இதை பாருங்க சொல்லிட்டு கையால கத்திய குத்தின்னு ரத்தம் வர வச்சுட்டு திரும்பி பார்த்தா அது அப்படியே குணமாயிடுது. அண்ணா இது என்னன்னா எனக்கு சுத்தமா புரியல. ஓகேன் தன்னோட 25வது வயசுல இமோர்டாலிட்டியை பெற்றான். எப்படியாச்சும் இது வந்து என்ன காப்பாத்தினா, எனக்கு பழைய மாதிரி சாகணும்னா, நார்மலா வாழணும், உன்னால உதவ முடியுமா அப்படின்னு அவன் அழுவ. இதை பார்த்து ஒண்ணுமே அவனுக்கு புரியல. அண்ணன்காரனும் தவிக்க என்ன பண்றதுன்னு. ஆனா என்ன இருந்தாலும் தன்னோட சுயரூபம் அதுக்கப்புறம் தான் வெளிப்படுது. ஓகேன் மனம் மாறிட்டான். ஒரு பித்து பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான். அதுக்கப்புறம் அவனை கட்டுப்படுத்த முடியாதனால தன்னோட தண்டர் பவலால அவனை அட்டாக் பண்ணி அத்தோட தான் மயக்க போட வச்சு சிறையில அடைச்சிருப்பாரு. ஓகேன் சிறையில இருந்த கொஞ்ச நாட்களுக்கு பிறகுதான் நம்ம மிரஞ்சவும் அவனுக்கு கூட்டின்னு போகிறதுக்காக வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லடா நீ ஏமாத்திட்ட போங்க ஆட்டோமன்ட்டு நான் ஸ்பீடா தானே வந்தேன். இல்ல போஜி என்ன இருந்தாலும் நீ ஒண்ணுமா கத்துக்கணும். சரி இப்ப ஓடுன்னு சொல்லிட்டு அவன் ஓட இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு இவனுக்கு துரத்தி பிடிச்சி விளையாண்டு இருக்கானுங்க. அப்புறம் ஏப்ஸ் படுத்து கிடக்குறான். அந்த இடத்துக்கு போக ஏப்ஸும் மட்டியா கிடக்குறான். ஆஹா யார் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பார்க்க ஆமா இவர் எங்கேயோ பார்த்தனே. போஜி இவளான்னு உன்னை காப்பாத்தினது அன்னைக்கு. இன்னொரு பக்கம் இந்த கைதிகளும் மிரஞ்சவ தூக்கின்னு போகும்போது மிரஞ்சவும் ஓகே என்கிட்ட வான்னு சொல்ல ஒரு ஆர்டர் கொடுத்த உடனே தான் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஓகேன்னு கண் முடிச்சு கட்டுகளை அவிட்டுட்டு தன்னோட ஸ்வாடை எடுத்துன்னு வரத்துக்கு பார்த்துருப்பான். ஆஹா கட்டுகளை வந்துச்சு அவன் ஏஞ்சுக்கணும். அந்த டைம் அவனும் பேரலைஸ் பயன்படுத்தி இவனுங்களை அட்டாக் பண்ணு. அதாவது இன்விசிபிள் அட்டாக் தான், அது பேரலைஸ் பண்ணிடும். அடடா இதில் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தவிக்கும் போது இவன் இந்த இடத்துல தப்பிச்சு போக ஓகேன் அப்படின்னு தேஸ்பாவும் பார்க்க இன்னொரு பக்கம் ஹீரோவோ இவங்களை ஏற்பலான்னு பார்க்க ஏப்ஸும் கண்மொழிக்கிறான். என்னாச்சு உங்களுக்கு, என்னப்பா எதுவுமே பேச மாட்டாரு, என்ன போஜி உன்ன மாதிரி இவரு ஓமையா, போஜி என்னடா இவரு டேய் பேச முடியும் அப்படின்னு இவன் சொல்ல என்ன மன்னிச்சிடுங்க இளவரசர் போஜி, தயவு செஞ்சு இந்த இடத்துல ஓடிடுங்க, இங்க மோசமான விஷயங்கள் நடந்துன்னு இருக்கு. என்னது ஆமா இந்த இடத்துல லேடி மிராண்டாவோட திட்டத்தின் படிதான் எல்லாமே நடந்துன்னு இருக்கு. அவங்களோட திட்டத்துல ராணி ஹில்லிங் சாகணும், அது மட்டும் இல்லாம இந்த நாட்டை அழிக்கணும். அது ரெண்டும் தான் இவங்களுக்கு முக்கிய குறிக்கோளா இருக்கு. இதே அவங்களோட விருப்பம். இதெல்லாம் அவங்க பண்றதுக்கான காரணமே கிங் பாசஸுக்காக தான். கிங் டைடாவோட உடம்புல கிங் பாசஸோட ஆத்மாவை வர வச்சு அவங்களோட ஆசையை முடிச்சு கட்டு தான் பாக்குறாங்க. என்னது டைடாவோட உடம்புல அவன் வந்துட்டாரா அப்படின்னு இவனும் ஷாக்காவ. மிராஞ்சும் அவங்களோட கனவான கிங் பாசஸோட பக்கம் எல்லாருமே துணை நிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக தான் இத்தனையும் பண்ணி இருக்காங்க. கிங் பாசஸ் கூட அவங்க மட்டும் தான் துணையா இருக்கணும்னு பாக்குறாங்க. வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் பண்றாங்க. ஆனா போஜி இளவரசரே என்ன மன்னிச்சிருங்க, என்னால லேடி மிராஞ்சோக்கு எதிரா சண்டை போட முடியாது. ஏன் எப்படி பேசுற? ஏன்னா அவங்க நிறைய எனக்கு உதவி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால இளவரசர் போஜி இந்த இடத்துல நான் உங்களை கூட்டின்னு போறேன், அவங்களோட உயிர் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கின்னு போலான்னு பார்க்க எழுந்து நின்னா உடனே நம்ம ஹீரோவோட பவரை பாக்குறான். அது அவ்வளவு பெருசா இருக்கு, வாயடிச்சு போயிடுறான். இல்ல என்ன ஆச்சு இவருக்கு முன்னத்தை விட இப்ப எனக்கு ரொம்ப பெரியவரா இவர் தெரியுறாரு. ஆமா ஏன்னா இவன் இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டா தெரியுமா. இளவரசர் தேஷ்பா தான் இவனுக்கு ட்ரைனிங் பண்ணுது. என்னது தேஷ்பாவரா? அப்பனா உண்மையிலே இவர் பவர்ஃபுல்லா தான் மாறி இருக்காரு. அப்படியா இவன் சொல்றது உண்மையா? ஆமா அப்படி இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நண்பன் இருந்தா உங்களால எதையுமே சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நீங்க முன்னோக்கி போகலாம், எதை பத்தியும் கவலைப்படாம. யாருக்கும் நீங்க நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது மட்டும் இல்லாம நான் எப்படி பயப்படாம இருக்கும்ன்ற விஷயத்த உங்களை பார்த்து தான் நான் கத்துக்கினேன். உங்ககிட்ட இருந்து பல விஷயங்களை நான் கத்துக்கணும் தெரியுமா. அதனாலதான் உங்களுக்கு நான் இந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால வருத்தப்படாதீங்க, நீங்க இருந்தது கிளம்புங்க, என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருமின்னு இருக்கான். பார்த்தா வாயிலிருந்து ரத்தமே வந்துருது. ஆஹா உனக்கு கொஞ்ச நேரத்துல நான் சாக போறோம் போல. லேடி மிராஞ்சோ என்ன மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு உதவ முடியல என்னால. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் மிஸ்டர் மாஸ்டரும் ராணி ஹில்லிங் இந்த இடம் மறைஞ்சுக்க நல்ல இடம், சிப்பாய்கள் இந்த இடத்துல முன்ன பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள உள்ள பார்க்க ஒரு எலியோ வெளியே வந்துட்டு இவங்களை ஏதோ ஒரு திசையை நோக்கி கூட்டின்னு பார்க்க பாக்குது. இவங்கள பார்த்துட்டு சாக்காக இன்னொரு பக்கம் ஹீரோவும் அந்த சிறை கைதிகளை பிடிக்கிறதுக்காக போறான். அதே மாதிரி போஜி அந்த சிறை கைதிகள் மட்டும் கிடையாது, மிராஞ்சோ அப்புறம் அந்த ஓப்பா அவரே 2 பேரும் கவனிப்போம். ஆனா நம்ம ஹீரோக்கு மனசு கஷ்டமா இருக்கு, அப்பாவே இப்படி எதிர்க்கிறதுன்னு. போஜி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணது, அங்க பல பேரோட உயிர் உன்ன நம்பிதான் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்கள பேசிட்டு இருக்கும்போது ஓகே உள்ள வர இவனுங்களை பார்த்துட்டு பயப்பட அவன் அங்கிருந்து வர்றான். இவன் இங்க வரானா தளபதியை கொண்டுட்டான இவன் அப்படின்னு இவன் ஷாக்கா பாக்க. இன்னொரு பக்கம் அண்டர் வேர்ல்டோட என்ட்ரன்ஸ் அழிக்கிறதுக்கு போன டோமஸும் இப்ப அந்த நுழைவாயில பாத்துறான். இதுதான் அந்த பாதாள உலகத்தோட நுழைவாயில். இதுவா? ஆமா
இதெல்லாம் நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நெருப்பு வைக்க அதோட அதுவும் எரிஞ்சுன்னு இருக்கு. அக்ரோவும் மாஸ்டர் டாமஸ் கிங் பாசஸ் நமக்கு கொடுத்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இஷ்டப்படி போஜி இளவரசருக்கு ஹெல்ப் பண்ணணும். சரியா சொன்னா வாடா இந்த இடத்துல போவோம்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனுங்களை கிளம்ப. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இவனுங்களா நிம்மதியா உட்காரும் போது மிராஞ்சவும் ஏய் என்ன பண்ண பாக்குறீங்க, கவலைப்படாத, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். உன்னோட ஆசை என்னதான் நான் தெரிஞ்சுக்கணும்ல, நீ அதை தெரிஞ்சுக்க நீ அவசியம் இல்ல. நீ எனக்கு எந்த விதமான தொல்லையும் பிரச்சனையும் கொடுக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். நீ எதுவும் பண்ண மாட்டியா? அப்ப நான் கொடுத்தா உன்னால என்ன பண்ண முடியும்? கண்ணாடி உள்ள இருந்துன்னு நீ அசால்ட்டா பேசலாங்கண்ணா, உன்னால வெளியே வர முடியாது. சும்மா வாய விடாத, இல்லைன்னா நான் உடச்சிட்டு உடனே பாத்துக்கோ. இந்த அம்மா கொண்டுடுவாங்களாம். வந்துட்டியா ஓகே அப்படின்னு இவனை சொல்ல ஓகேடா அப்படின்னு இவன் சாக்கா பாக்க அந்த இடத்துல மிராஞ்சோ இவனை கண்ட்ரோல் பண்ணி இவனுங்களை கொல்றதுக்காக இவனை கொண்டு வந்திருக்கான். இந்த இடத்துல என்னோட இன்னொரு விசுவாசமான ஆளும் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம எனக்கு விசுவாசமா இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை நீ கொன்னுட்ட, அதுக்காக நான் பழி வாங்க வேணாவா? ஓகே என்ன பண்ற, மிராஞ்சோக்கு உதவி பண்றியா? போஜியும் போகும்போது போஜி ஏதோ தப்பாக்குதா, வாடா இந்த ஒளிஞ்சது பாப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க போக. அதுக்கப்புறம் மிராஞ்சோவும் என்னோட விசுவாசிகளையே நீ கொன்னுட்ட, அதனால உன்னை நான் கொல்ல போறேன். கேஜியோ என்னடா கண்ணாடி பேசுது? அதுக்கப்புறம் ஓகே ஏவி விட அவங்களுக்கு மேல அந்த திருட்டு பையில இவனை தள்ளி விட்டுட்டு தான் தப்பிச்சிடறான். கேஜியோ என்னடா இது, அவனுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து தப்பிச்சு போக கேஜியும் போஜி அவனை தடுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆயுதத்தை கொடுத்து தப்பிச்சு வைக்க அவனும் போக. இன்னொரு பக்கம் ஹீரோவும் தடுக்கும் போது ஓகேனும் மேல வரான். என்ன பண்ற போய் பையில ஒன்னு கொண்டு வேண்டாம். ஹீரோ ஆயுதத்தை வச்சு நிக்கும் போது இவனுக்கு தெரிஞ்சது இவங்கிட்ட ஜெயிக்க முடியாதுன்றது. ஆஹா நீ என்னடா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க, எனக்கு பயமாகுது அப்படின்னு சொல்லி இவன் பாக்க. அவனும் கதறா என்ன விட்டுரு, ஏதோ பண்றாதவா, அந்த கிட்டவா என்ன கொண்டுருவான், நீ தான் ஏதோ வந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவன் அழுவு. ஆஹா மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில விஷப்போகைய ஊதுறான். செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாக்க. ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகல. என்ன இது ஒண்ணுமே ஆகல உனக்கு? மிராஞ்சவும் மூட்டாள், அவன் ஜெயண்ட் இனத்தை சேர்ந்தவன், அவனால மனுஷங்களோட யுக்திகள்லாம் ஒர்க் ஆகாது. அது மட்டும் இல்லாம ஜெயண்ட் இனத்தை சேர்ந்தவங்களுக்கு விஷத்தால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இதை கிட்ட கட்டியோ தந்திரமா பண்ற. ஓ இதுதான் டிஸ்பா கிட்ட வேலை செஞ்சதா? நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு கதறனா அவன் மட்டும் திருப்தியா சாப்பிட்டு இதான். ஆனா போஜியை திரும்பி அவனை எதிர்க்க ஓகே பின்னாடி வந்துடுறான். ஆஹா இங்கிருந்து தப்பிக்கணும் சொல்லிட்டு அங்கிருந்து எகிரி குதிக்க பின்னாடி எல்லாம் ஹீரோவும் போய் அவனை தடுக்க பாக்க ஒரே அட்டக்கு தான் அவன் அதோட கீழே சாஞ்சிடான். போஜியும் கையை கேட்க கெஜியும் கொடுக்க அதுக்கப்புறம் அவனை கட்டிப்பட வைக்கிறாங்க. ஆனா கெஜியோ இதுதான் மிராஞ்சோன்ற விஷயம் தெரியாம அண்ணாடை அங்க பாத்தியா அவன் என்னோட போஜி, என்னோட பேரு கெஜி, நீ யாரு, நீயும் என்ன மாதிரி ஷேடோ கிளான் சேர்ந்தவளா? அப்படியா? ஆனா நான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவ கிடையாது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு நபர் தான். அது மட்டும் இல்லாம உங்களை நான் வருத்தப்பட வச்சிருப்பேன் நிறைய முறை. என்ன சொல்றீங்க ஒண்ணுமே புரியல. நீ பாத்து ஓகே கீழே வரான் இவனுக்கு அடிக்கிறதுக்காக. ஓகே இன்னொரு பக்கம் தேஷ்பாபு தளபதியா வந்து இருக்க. தேஷ்பாபு மனசுல யோசிக்கிறான், கேஜி தயவு செஞ்சு போஜி ஓகே எனக்கு எதிராக சண்டை போட விடக்கூடாதுரா. ஏன்னா ஓகே நீ இயற்கையாவே சாக வர பெற்றவன், அவனால நம்ம போஜி எதிர்க்க முடியாது, போஜி கண்டிப்பா செத்துருவான். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இப்ப ஹெல்லிங்க்கு அந்த சுண்டலையும் வழி காமிச்சுனுக்கு அதை பின்தொடர்ந்து போயின்னு இருக்காங்க. இது எங்க தான் வழி காமிக்குது? அதுக்கப்புறம் அந்த இடத்துல போயிட்டு பாக்க ஏப்ஸ் தான் வழி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இவ்வளவு நேரம் அந்த சுண்டலையும் மைண்ட் ஒன்றல இருந்தது ரிலீஸ் ஆயிட்டு அந்த இடத்துல தப்பிச்சு போக. ஆஹா இவன் எப்படி படுத்துட்டு இருக்கான்? மிராஞ்சோ பண்ண வேலை தான் பின் ஹெல்லிங் மூலியமா இவனை ஹீல் பண்றதுக்காக. ஏன்னா தன்னோட மாணவன் சாக கிடைக்கிறான்ல. இன்னொரு பக்கம் இந்த சண்டை வேற லெவலா இருக்கும். நம்ம போஜி ஃபைட் பண்ண தயாரா இருக்க. அவன் சுத்தி முத்தியும் ஆகுறான். எப்பறம் இவனை அட்டாக் பண்றதுன்னு ஓகே எனக்கு பதட்டம் ஆயிடுது. இவனை எப்பறம் எதிர்க்க போறேன்னு. ஏன்னா ஆறாவே அவ்வளவு பெருசா இருக்கும். தலைவன் இன்விசிபிள் பேரலைஸ் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம் பார்க்க ஹீரோ தப்பிக்கிறான். என்னடா இவன் அமுல்ல இருந்து தப்பிக்கிறான்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு திரும்ப அட்டாக் பண்ணு. ஹீரோ அசால்ட்டா தப்பிக்கிறான். அவன் பயப்படுறான். அடடா என்ன இவன் கிட்ட வேலை செய்யலன்னு. அதுக்கப்புறம் சுவாட வச்சு அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அவனுக்கு பின்னாடி சுருக்குன்னு குத்துன மாதிரி தான் இருக்கு. ஆஹா சூப்பர் அட்டாக் பண்ண. என்ன இது வேலை செய்யல, உடம்பு ஃபுல்லா ஆர்மர் போட்டுருக்கான் அதான் நினைக்கிறேன். போஜி என்னடா ஆச்சு? அப்ப திரும்பி அவன் அட்டாக் பண்ண திரும்ப அட்டாக் பண்ணி இருக்கான். ஹீரோ வேற லெவல்ல தப்பிச்சு அவன் ஒரு அட்டாக் பண்ணுவோம். பயங்கரமா வலிக்குது. ஆனா ஒண்ணுமே பெரிய அளவுல அட்டாக் ஆகல. அவனும் ஒன்னால ஒன்னும் பண்ண முடியாது பொட்டி பையா அப்படின்னு சிரிக்க. என்னது அந்த ஆள் சிரிக்கிறானா? இல்ல போஜியால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறாரு. ஆமா கவலைப்படாதீங்க போஜி ஜெயிப்பான் இதுல. அவன் நிறைய வச்சு கத்து வச்சு நிற்கான். அதுக்கப்புறம் ஓகே திரும்ப அட்டாக் பண்ணுவோம். அது ஒவ்வொருத்தருமே ஹீரோ அசால்ட்டா தப்பிச்சு ஒரு கட்டல இவனோட சோட உடைக்க ஓகே திரும்பி ரெக்கவர் பண்ணிட்டான். இவன் அஜித்தோட பாக்க ஹீரோ அட்டாக் பண்றான். அப்ப கூட ஒரு கட்டல மிராஞ்சவும் மனசு கேட்காம இப்படியே இருந்தாலும் போஜி கண்டிப்பா இறந்துருவான். இந்த இடத்துல ஓட சொல்ல என்ன சொல்ற சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லலாம் பார்க்க மிராஞ்சவும் நான் எதுக்காக தப்பிக்க சொன்னேன், என் மனசு இப்படி பேச ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்க. போஜி அட்டாக் பண்றது எடுத்துடா, அவனை எதுக்க முடியாது, இந்த இடத்துல ஓடுவோம். ஆனா ஹீரோ ஒத்துக்க மாட்டான். நான் ஓட மாட்டேன்னு சொல்றான். போஜி நீ சாக கூடாதுடா, இந்த இடத்துல ஓடிடா வாடா. இல்ல இவ்வளவு தன்னமக்கியா இருந்தா கண்டிப்பா அவனை கொன்னுடுவாரு. இல்ல நீ தப்பா சொல்ற, அவன் ஓட மாட்டான்றான். ஏன்னா இந்த இடத்துல ஓடணும் மத்தவங்க எல்லாருமே இவன் கொன்னுடுவான். இவனை எப்படி தடுக்கணும்னு பாக்குறான் தன்னோட சத்தியால. போஜி எப்பவுமே எல்லாருக்கும் உதவி பண்ணி தான் இருக்கான். முட்டாள் மாதிரி பேசுறேன். மிராஞ்சோ யோசிக்கிறா தன்னோட அம்மாவும் இந்த மாதிரி தான் மத்தவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும் தான் பாத்துருக்காங்க. அவளுக்கு தன்னோட அம்மாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. போஜியும் அதே மாதிரி அவங்களை யோசிச்சு பாக்க. போஜி அப்ப கூட விட்டு கொடுக்காம இருக்கிறது பார்த்து ஓகே எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுது. போஜி என்ன யோசிக்கிறான், அவனை எதிர்க்கிறது எதுனா பிளான் பண்ணுவான். கண்டிப்பா எதுவுமே வேலை செய்யாது. ஓகேன்னு அழிக்கவே முடியாது. என்னது அழிக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அவன் சாகாவரம் பெற்றவன். என்னது சாகாவரமா? அப்ப நான் போஜி கிட்ட சொல்றேன் சொல்லிட்டு போஜி அவன் அழிக்க முடியாதான். அவன் சாகாவரம் பெற்றவன் இமோர்டாலிட்டி. இந்த இடத்துல ஓடுறா அது செவுத்து மேல போய் நில்லு. அதுக்கப்புறம் அந்த தப்பிச்சு பாக்க நேரு பக்கம் இந்த திருட்டு பையில இவன் கொல்றதுக்காக வரும்போது திரும்பியும் போஜி கீழே இறங்கி வந்து இவங்க ஃபைட் பண்ண பாக்குறான். ஓகே வந்துட்டியா செத்தடா கேஜியோ ஏ கண்ணாடி எதனா சொல்லு அவனை எப்படி அடிக்கிறது? ஆமா ஒரு நிமிஷம் அவனை கொல்ல முடியாது சாக மாட்டான்ற எல்லா விஷயமும் உனக்கு எப்படி தெரியும்? உண்மையிலே யார் நீ? உன்னோட பேர் என்ன? நான் தான் மிராஞ்சோ. என்னது நீ தான் மிராஞ்சோ? இது எல்லாத்துக்கும் மூல காரணமே நீ தான் அப்படின்னு கேஜியும் சொல்ல. அதோட இந்த இடத்துல இந்த ஸ்பேஸோட வேற லெவலா ட்விஸ்டோட முடிக்கிறானுங்க. சரிங்க இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க.
அப்பதான் நான் போற வெளியில நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த எபிசோட்ல வேலை இருக்கும். மிஸ் பண்ணாம பொறுமையா பாருங்க. பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஹார்ட் டைம் வச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம்.